ஹலோ வணக்கம் நம்பிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, கோவில் திருவிழாலே இவனுங்க டான்ஸ் ஆடி இங்கே ஒரு சின்ன பையன் செத்துட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, கோவில் திருவிழான்றது அது ஒரு புனிதமான இடம் இல்லை. அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடி சண்டை போட்டு சாகிறது, குத்திட்டு சாவுறான். போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, அப்புறம் பெயில் கொடுக்குறீங்க. இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது யாருமே சொல்ல முடியல. எனக்கு தெரியுது என்ன தெரியுமா, நான் நினைக்கிறது ஒன்றுமே இல்லை. அவன் நம்மளை ஒருத்தர் சாவடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கான தண்டனையுமே தூக்கு, இல்லை அவன் சாகணும். அது மட்டும்தான். அதுக்கான சட்டம் இந்தியாவில் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாகவே இந்தியாவிலையுமே அந்த மாதிரி பின்னி நடக்காது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள். இது உடனே வந்துடுவாங்க நிறைய பேர், அவனுக்கு மனித நிலைமை இருக்கா அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் ஒரு சாவு வந்தால் தாங்க அந்த வழி உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. எனக்கு வெறுப்பாக இருக்குது இந்தியாவை பார்க்குறப்ப. ஏன்டா இந்தியாவில் பிறந்தன்னு தோணுங்க. உண்மையாக வாழ்றவனுக்கு கண்டிப்பாக இது இல்லை. அவன் உண்மையாக வாழணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல. யாராலும் இங்கே உண்மையாக வாழ முடியாது தான். ஆனாலும் ஒரு கொலைக்கான ஈடு எதுவுமே கிடையாது. அவங்க ஃபேமிலியை நினச்சி பாருங்க. ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னா என்னோடய இதுக்காக இல்லைங்க. நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவீங்க. என்னட்டில்லை, இதை மாதிரி இருக்கணும்னா இது வேணுமா வேணாம் மட்டும் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கான்னு தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, சோகத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.